ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிற ரூட்டில் குமரன் குன்று அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இங்கே வந்துட்டு ஃபேமஸான நம்ம காரைக்குடி செட்டிநாடு அந்த ஹோட்டலுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம உள்ளே போய் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கைஸ் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலோட ஓனர் இருக்கார், அவருக்கு கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் செல்வம். செல்வங்களா? இந்த கடை எவ்வளோ வருஷமாண்ணா நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கோம். 5 வருஷமாக வச்சுருக்கீங்களா? இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன கடைன்னு வச்சுருக்கீங்க? நம்ம அன்னூரில் ஒரு கடை இருக்குது, காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல்னா. இதே கடை தான் அங்கே வச்சு? இதே கடை அங்கேயே இருக்குது. சரி சரிங்கண்ணா. இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கண்ணா? இங்கே நான் சாப்பாடு, பிரியாணி, சரிங்க, அப்புறம் மீன், சிக்கனு, புரோட்டா ஃபேமஸ் நம்ம கடையில். சரிங்கண்ணா. மீன் குழம்பு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேறு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஆர்டருக்கு ஃபுல்லாக நாங்கள் ஆர்டரின் பேரில் நீங்கள் எல்லாம் பண்ணி எல்லாமே நாங்கள் தான் கொடுப்போம். டிஃபன்லேருந்து சரிங்க காலையில் என்னென்ன டிஃபன் வேணுமோ அத்தனையும் கொடுப்போம். எல்லாம் கொடுத்துருவோம். மத்தியானத்துக்கு சாப்பாடு, பிரியாணி, வேறு மட்டனு செஞ்சு கொடுக்குறதாலும் செஞ்சு கொடுப்போம். சரிங்க. எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோம். எல்லா விசேஷத்துக்கும்? ஆமாம், கண்டிப்பாக. இந்த கடை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன டைமிங்? காலைல ஒரு 7 மணிக்கெலாம் எல்லாமே ரெடி ஆயிரும். எல்லாமே ரெடி ஆயிரும். காலையில் டிஃபன் என்னென்னங்கண்ணா? டிஃபன் இட்லி, பொங்கல், பூரி, தோசை, ஊத்தாப்பம், சரி, ஆனியன் ரோஸ்ட்டு எல்லாமே இருக்கும். மதியங்கண்ணா? மதியானம் சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, சரிங்கண்ணா, எல்லாமே இருக்கும். நைட்டுங்கண்ணா? நைட்டுக்கு அதே மாதிரி டிஃபன் ஐட்டம், இட்லி, சரிங்க, பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா ஃபேமஸ்ஸு. கொத்து பரோட்டா? ஆமாம், எல்லாம் முட்டை வீச்சு எல்லாமே இருக்கும். என்ன ப்ரைஸ்க்குங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க? நம்ம என்ன சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் 70 ரூபா. 70 ரூபா? ஆமாம். பரோட்டாலாம் 2 பரோட்டா 25 ரூபா. 25? ஆமாம், அவ்வளோ. ரொம்ப விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். சரி சரிங்க. எல்லாம் நார்மலான ரேட்? ஆமாம், ரொம்ப சிம்பிளான ரேட்டு தான். கோயில் இங்கே வந்து ஃபேமஸ் கோயில் இருக்குது, முருகன் கோயில், இந்த குமரன் குன்று கோயில். அங்கே வர்றவங்க எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? சாப்பிட்டு எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஆமாம், அது கொஞ்சம் சந்தோஷம் தான். ஊட்டிக்கு போகிறவங்கலாம் இங்கே வந்து சாப்பிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரையிலும் இங்கே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போகையிலே போய் சாப்பிடுவாங்க, போயிட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போவாங்க. சரி சரி. உங்களுக்கு நீங்கள் பண்ணுற சாப்பாடு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சி? கண்டிப்பாக அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணி? கண்டிப்பாக. அதனால தான் அவங்க திரும்ப வந்து நம்ம கிட்டே வந்து சாப்பிடுவாங்க. அதாங்கண்ணா, அது பெருமை தானே நமக்கு. ஆமாங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. கைஸ் இங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரேங்க. இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இங்கே நான் 2-3 டைமெல்லாம் வந்திருக்கிறேங்க. சரிங்க. இல்லை, லோக்கல் ஏரியா தாங்க. சரிங்க. அதில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எல்லா ஐட்டமே கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. இந்த கடையில் உங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுனா எதுனா? விரும்பி சாப்பிடக்கூடியது என்னென்னா எல்லா ஐட்டமே கொஞ்சம் சிறப்பானது தான் சொல்ல முடியும். சரிங்க. புரோட்டா பெஸ்ட். பரோட்டா நல்லா இருக்கு. சரி சரி. மெயினுங்க. சரிங்கண்ணா. இங்கே ரேட்டெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க? இல்லை, பரவாயில்லைங்க, நார்மலானதுங்க. ஓகேங்கண்ணா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே சார். கைஸ் இங்கே இன்னொரு கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்டையும் கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா. ஆனால் இங்கே சாப்பாடுலாம் எப்படிங்கண்ணா இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நான் கேரளா தானே. இங்கே வந்தால் இங்கேருந்து தான் சாப்பிட்டுட்டு திரும்பி போகிறது. சரி சரி. இங்கே வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு ஆமாம். இங்கே சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? நீங்கள் எதுங்கண்ணா அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்க? சாப்பாடு மட்டும்தானே நான் ஜாஸ்தியாக சாப்பிட்றது. சாப்பாடு மத்தியானத்துக்கு? ஆமாம். ஓகே ஓகேங்கண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ். ஓகே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்மளுக்கு பரோட்டா கொடுத்துருக்காரு. இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். அதனால் நான் பரோட்டா மட்டும் கேட்டு வாங்கிட்டேன். இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செட்டிநாடு ஹோட்டல்னாலே ஒரு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும், அந்த டேஸ்ட்டு இங்கே இருக்குது.
அது சிக்கன் குருமா வேறு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலாக இருக்குங்க. இந்த புரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா பிச்சாலே அழகாக வருது பாருங்க. பாருங்க ரொம்ப அழகாக வருது பாருங்க. நீங்கள் இங்கே மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிறவங்களா இருந்தாலும், அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரவங்களா இருந்தாலும், இந்த குமரன் குன்று அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்குங்க. இந்த கடையோட நேம் பார்த்திங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டல். அந்த கடை தாங்க. வந்து எல்லோரும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே கல்யாண விசேஷங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த கோவிலில். அப்படி வரவங்க இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு திருப்தியாக போங்க.